ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உடச்ச அரிசியை நான் 2 கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணணும் வேணா ரெசிபி வந்து நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்புமா எப்போவுமே தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெள்ளரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ அரிசிக்கு வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு 1 கப்பு நீங்க ரைஸுக்கு 2½ கப் அளவு தண்ணி எடுக்கணும். அதே மாதிரி தண்ணியை வந்து கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். அப்பதான் வந்து உப்பை நல்லா வெந்து வரும். அதே மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்கும். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து கொஞ்சமா குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆயிடும். பாருங்க, 10 நிமிஷம் நான் தம்ல போட்டு எடுத்துட்டேன். நல்லா உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எப்பொழுதும் ரவா உப்புமாவே செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ.